நீங்கள் அப்படியே போய் வா ஐயப்பா ஐயப்பா வயதான ஒரு மூதாட்டி வந்து குடியிருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து எரிமேலின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட பேர் எரிமேலி அல்ல, எருமை கொல்லி தான் இந்த இடத்தோட பேர். இங்கே வந்து ஒரு எருமை வந்து ஒரு கிராமம் வந்து ஒரு கிராமமாக இருந்தாங்க, மலைவாழ் கிராமம் ஒன்று. அந்த கிராமத்தில் என்னென்னா ஆண்கள் வந்து சாயங்காலம் நேரம் குடியிருக்க மாட்டாங்க, கானகத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. இங்கே ஒரு எருமை வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும். அந்த எருமை என்ன பண்ணால் 6 மணிக்கு மேலே எந்த ஆண் உள்ளே இருந்தாலும் அவங்களை கொண்டுடும். அதுக்கு பயந்துட்டு எல்லா ஆண்களும் வெளியே போயிடுவாங்க. அப்போ ஐயப்பன் வந்து இங்கே வனவாசம் வரும்போது இங்கே வர்றாரு. இங்கே வரும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, நீ அரசகுமார் வேண்டாம் சாமி, நீங்கள் போயிருக்கேன் வெளியே போயிருக்கேன். நான் ஒரு நாள் இருக்கேன், ஆனால் வந்து நீங்கள் என்னோட மக்கள், என்னோட பகுதியில் வாழ்கிற மக்கள், எதுனாலும் நான் தான் காட்டினேன். நான் ஒரு அரசகுமாரன், இளவரசன், நாளைக்கு அரசாக போகிறேன், அதனால உங்களோட கஷ்டமாக நான் தீர்த்து வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு வரும்போது மாவாட்டம் போகும்போது ஐயப்பன் வந்து இங்கே ஒரு நாள் தங்குறாரு. தங்கும்போது அந்த எருமையோட அட்டகாசம் அதே மாதிரி இதாகுது. அப்போ வந்து இந்த தலைப்பாறை மலை இங்கிருந்து தான் அவங்க சண்டை ஆரம்பிச்சு ஐயப்பனப்போ அந்த எருமைக்கு சண்டை ஆரம்பிக்குது. அந்த எருமையை சொன்னதுனால இந்த இடம் வந்து எருமை கொல்லின்னு பேர். அது நாளடையில மறுபடியும் எரிமேலியா ஆகும்போது இந்த இடத்தோட பேர் வந்து எருமை கொல்லி. இந்த இடம் வந்து தலைப்பாறை மலை. அந்த அம்மா வாழ்ந்த வீடு வந்து அந்த பேர் புத்தம் வீடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த எருமையை பொண்ணு வாழ்க்கை வாழ் வந்து அங்கே இருக்கு.